தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். திருவிளக்கு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் திருவிளக்கு பூஜை மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை நம் இல்லத்தில் எழுந்தருளச் செய்வதே திருவிளக்கு வழிபாடாகும். ஒளிவடிவிலான இறைவனை ஒளி வடிவில், அதாவது தீப வடிவில் வணங்குவதே திருவிளக்கின் தத்துவமாகும். ஆதியில் வேத ரிஷிகள் ஹோமங்கள் வளர்த்து இறைவனை வழிபட்டனர். இந்த முறையே தற்போது தீப வழிபாடாக மாறியிருக்கிறது. திருவிளக்கில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் எழுந்தருள்வதாக ஐதீகம். எனவே பூஜைகளின் போது திருவிளக்கினை ஏற்றி வைப்பதால் மும்மூர்த்திகளின் அருளாசியும் தேவியர்களின் கருணையால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் கோவில்களில் நடைபெறும் திருவிளக்கு பூஜையானது ஒரு உன்னதமான இடத்தை பெற்றுள்ளது. திருவிளக்கு பூஜையின் போது திருவிளக்கானது அம்பாளாகவே கருதப்படுகிறது. அன்றைய நாளில் உற்சவரம்பாளை மூலவர் சன்னதி முன்பாக சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்வர். தொடர்ந்து பெண்களும் அம்பாள் முன்பாக சீரான வரிசையில் அமர்ந்திருப்பர். பின்னர் திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமமிட்டு நறுமண மலர்கள் சூட்டி வாழை இலையில் வைத்தும் திரி மற்றும் நல்லெண்ணெய் இட்டும் தீபம் ஏற்றுவர். இந்த வழிபாட்டில் அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை ஓத, தொடர்ந்து பெண் பக்தர்களும் போற்றி மந்திரங்களை உச்சரித்து மலர்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனைகள் செய்து நிறைவாக திருவிளக்கிற்கு தீபாராதனை காண்பிக்கப்படும். இந்த பூஜையில் உள்ள திருவிளக்கின் ஒளியானது தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை அழித்து நேர்மறை ஆற்றலை பெருக்கும் வல்லமை கொண்டது என்றும், இது சுற்றுப்புறத்தில் இருக்கும் இருளை அகற்றுவதோடு நம் மனதின் இருளையும் அகற்றுகிறது என்றும் கூறப்படுகிறது. தீபம் எரியும் போது வரும் நல்லெண்ணெய் வாசம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குவதோடு நம் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களில் மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் தூய்மையடையச் செய்கிறது. பல ஹோமங்களை நடத்தினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் கிடைக்கும் என்றும், மனம் ஒன்றி வழிபடுவதால் தியானம் செய்த பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. விளக்கு பூஜையில் குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்வதால் மங்களம் கிடைக்கும் என்றும், எதிரிகள் பயம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. விளக்கிற்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை சுமங்கலிகள் தினமும் நெற்றியில் இட்டுக் கொள்வதால் மாங்கல்ய பாக்கியம் பெருகும் என்றும், தலைவாழை மீது திருவிளக்கை வைத்து பூஜை செய்யும் போது அந்த குடும்பம் வாழையடி வாழையாக செழித்தோங்கும் என்றும் நம்பப்படுகிறது. நேயர்களே, கோவில்களில் திருவிளக்கின் ஒளியோடு அம்பாளை போற்றி மந்திரங்களை உச்சரித்து ஒருமித்த குரல் எழுப்பும் போது நம் அனைவருடைய மனமும் எண்ணமும் இறைவனை நோக்கியபடியே செயல்படும். இதனால் மிக நல்ல தெய்வீக ஆற்றல்களும் அதிர்வலைகளும் தெய்வங்களின் பேரருளும் கிடைக்கும். மேலும் திருவிளக்கு பூஜை மற்றும் கூட்டு பிரார்த்தனையானது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதால் இனி கோவில்களில் நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டோ, வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்து தெய்வங்களின் அனுகிரகங்களை பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். திருவிளக்கு. தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.